தற்போதைய அண்மை செய்தி. திமுக நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் இந்த ஆலோசனை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். விவரங்கள் குணசேகரன். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கும் வகையில் திமுக சார்பில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு தொகுதி வாரியாக தொகுதியினுடைய நிர்வாகிகளை முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து அந்த நிர்வாகிகளை சந்தித்து 1-to-1 என்று சொல்லக்கூடிய அந்த நேர்காணலினை நடத்தி வருகிறார். அந்த நிகழ்வின் பொழுது ஒவ்வொரு தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த கள நிலவரம் குறித்து அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டறியக்கூடிய அந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்ற நிலையில் இன்றைய தினம் மடத்துக்குளம் மற்றும் உடுமலைப்பேட்டை 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த நேர்காணலினை தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இந்த நிர்வாகிகளை சந்தித்து அந்த தொகுதியினுடைய நிலவரம் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்து வருகிறார். இதுவரை மொத்தமாக 29 நாட்கள் இந்த நேர்காணல் நடைபெற்று இருக்கிறது. இந்த 29 நாட்களில் 65 சட்டமன்ற தொகுதியினுடைய நிர்வாகிகளை அந்தந்த தொகுதிகளினுடைய கள நிலவரம் குறித்து முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்றைய தினம் 30வது நாளாக இன்றைய தினம் மடத்துக்குளம் மற்றும் உடுமலைப்பேட்டை 2 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவினுடைய அந்த கள நிலவரம் எப்படி இருக்கிறது, அந்த தொகுதியினுடைய நிலவரம் எப்படி இருக்கிறது, சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய அந்த பணிகள் எந்த வகையில் நடைபெற்று வருகின்றன, கூடுதலாக வேறு என்னென்ன மாதிரியான அந்த பணிகள் அந்த தொகுதிகளில் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அந்த தொகுதி நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் கேட்டுக்கொண்டு வருகிறார். இந்த நிகழ்வின் பொழுது அந்த தொகுதிகளினுடைய பொறுப்பாளர் அமைச்சர் சக்கரபாணியும் இந்த உடன்பிறப்பேவா அந்த கள நிலவர நிகழ்ச்சியில் தற்பொழுது அவரும் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.